பராசர ஜோதிட மணிமண்டலத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பான வணக்கம். இன்று சந்திர பகவானுடைய அருமையான ஒரு நன்னாள். இப்போ ஒரு பதிவு அப்படிங்கும்போது மூத்த ஜோதிட அறிஞர் இவர் பார்த்திங்கன்னா ஜோதிட விதிகளை அழகாக எடுத்து வச்சிருக்காரு. அதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஜோதிட விதிகள் நம்ம சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்க தயாராக இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு இல்லையா, வெங்கட்ராம ஐயர்னு நினைக்கிறேன். அப்போ இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆயில்ய நட்சத்திரத்துக்காகட்டும், ஒரு கேட்டை நட்சத்திரத்துக்காகட்டும், மூல நட்சத்திரத்துக்காகட்டும் நான் ஒரு விதியை நம்ம சொல்கிறோம், எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க அதை உள்வாங்குவதாக இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ எல்லா ஜோசியரும் இதை முன்வைக்கலாமில்லன்னு கேட்டதற்கு நான் வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு சொல்கிறேன், நம்ம சொன்னாலும் அவங்க அதை ஒத்துக்கணும் இல்லையா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது உண்மைதானே. இப்போ ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்திரனுடைய நாள். இந்த சந்திரனுடைய நாள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சந்திர பகவானை பற்றி எடுக்கணுன்னா ஒரு ஜோதிடத்தில் காலபுருஷ தத்துவத்தில் வச்சிருக்கிற பேட்டர்னே வேறு. லக்னம் என்பது, ராசி என்பது வேறு வேறு பலன்களை தரக்கூடியது. ஒரு விதியினுடைய அம்சம் ஒரு ஜாதகத்தில் அவங்களுடைய பிறப்பினுடைய அம்சம், அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொடுப்பினையினுடைய அம்சம், அவங்க எதை செய்தால் அவர்கள் வாழ்க்கை வெற்றி பெறும், அவர்களுக்கு எது கொடுப்பனைக்கு உட்பட்டது அப்படிங்கிறது லக்னம் தான் டிசைட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா. எல்லாத்துக்குமே லக்னம்தான் பொதுவாக ஒரு 70% பவரை இவன் இதைத்தான் செய்வான், இங்கே தான் போயிருப்பான், இந்த தொழில் தான் பண்ணுவான், இன்னாரத்தான் கல்யாணம் பண்ணுவான், இப்படித்தான் ஒரு வேளை கல்யாணம் பண்ணி பாதித்தாலும் இப்படித்தான் பாதிப்பான், இப்படித்தான் அவனுக்கு புள்ள பிறக்கும், இப்படித்தான் அவங்க மாமா இருப்பார், இப்படித்தான் அவனுக்கு தொழில் இருக்கும் அப்படிங்கிறத லக்ன பாவம் தெளிவாக 70% பவரை உள் வைத்து இருக்கிறது. ஆனால் இந்த சந்திரனுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், சந்திர பகவானுக்கு அப்படின்னு ஒரு பலனை எடுக்கிறாங்க. எடுக்கும்போது விதி கெட்டுருச்சுன்னா மதியப்பார் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா சந்திர பகவான்கிறது தசாபுத்திக்கு மட்டுமே இல்லையா. இப்போ தசாபுத்திக்குங்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கு என்ன காலம் நடக்குது, இன்றைக்கி ஏன் இந்த பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனை எவ்வளோ நாளைக்கு இருக்கும், அல்லது இப்போ ஒரு யோகமான காலகட்டம் இருக்குது. இப்போ நான் அரசியலை நின்று ஜெயிச்சிட்டேன், அரசியலில் நிற்கிற வாய்ப்பு கிடைக்குது, நான் ஜெயிச்சிருவேனா, வரக்கூடிய காலங்கள் நான் ஜெயித்தாலும் அதை எவ்வளோ நாளைக்கு நான் தக்க வச்சுக்குவேன் அப்படின்னு தக்க வச்சுக்குவேன்னு மட்டும் கேட்குறாங்களே ஒழிஞ்சு அதற்கு நான் எவ்வாறு அதற்கு உண்மையாக உழைக்க வேண்டும், எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, நான் ஏமாந்துருவேனா இல்லை நான் தப்பு பண்ணுவேனான்லாம் யாரும் கேட்கல. நான் எவ்வளோ நாளைக்கு அந்த பதவியை தக்க வச்சுக்குவேன். ஒரு அரசாங்க வேலைக்கு நான் ட்ரை பண்ணுறான்னு இருக்கேன், வாய்ப்பு கிடைக்கிது, வேலை வாங்கி தர்றேன்னு சொல்கிறாங்க, பணம் கேட்குறாங்க, கொடுக்கலாமா, வர்ற காலங்கள் அந்த பணம் வீணாக போயிடுமா, திரும்ப அந்த பணம் கிடைக்குமா, இல்லை வேலை கிடைச்சிருமா, இல்லை ஏமாந்துருவனா, இப்படி கேட்பதற்கு அடுத்து எனக்கு கல்யாணம் எப்போ நடக்கும், எங்கே நடக்கும், எந்த மாதிரி நடக்கும், இந்த கேள்வி கேட்குறாங்க இல்லையா. இதற்குத்தான் இதுவுமே எப்போ நடக்கும், எங்கே நடக்கும், எந்த மாதிரி நடக்குங்கிற ஒரு விஷயத்தையும் லக்னம் தான் டிசைட் பண்ணும். ஆனால் இந்த சந்திரன் அதற்கான காலம் என்ன அப்படிங்கிறத தான் கையில் வச்சுருக்கோம். எந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பதை மட்டும்தான் கையில் வச்சுருக்கோம். முழுக்க முழுக்க அது சந்திரனை வைத்து பார்க்க முடியாது. அப்போ ஒரு திசாபுத்தி என்பது அடுத்து வரக்கூடிய காலங்கள். நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் 3 கிரகங்கள் உச்சம் பெற்று 5 கிரகங்கள் ஆட்சி பெற்ற ஜாதகங்களை எல்லாம் பார்த்துருக்கேன். அட்சய திதியில் சூரியன் சந்திரன் சுக்கிரன், சித்திரை மாதம் அட்சய திதியில் சூரியன் உச்சம் சந்திரன் உச்சம் சுக்கிரன் உச்சம், இப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்கெல்லாம் அருமையாக இருக்காங்களா அப்படின்னா இல்லை. அடுத்து எனக்கு தொழில் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க மேம், பூர்வீகத்தில் பிரச்சனைங்க, எங்கள் அம்மா அப்பாவை எப்படியாவது நான் காப்பாற்றணும். ஏன்னா அந்த ஆட்சி சூரியன் சந்திரன் சுக்கிரன் ஆட்சி வரும்போது அவன் அதை காப்பாற்றுவதற்கு, அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு 24 வயசு பையன் தவிக்கிறான்.
தொழில் இல்லாமல். அவனோடு சின்னம்மா, அம்மாச்சி எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ இது 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 ஏன் அப்படிங்கும்போது, அப்போது 4 கிரகங்கள் ஆட்சி பெற்று இருக்கிறது என்னும்போது ஆட்சிக்கு பலம் ஜாஸ்தி இல்லையா? கிரகங்கள் ஆட்சிக்கு பலம் அதிகம். அதனால் என்ன கொடுத்துச்சுன்னா, என் ஊர், என் சொந்தம், என் தாத்தா பாட்டி, என்னோட சொத்து, என் பிள்ளைக, என்னோட ஊர், என்னோட கொள்கை, என்னுடைய நான் நான் என்னுடைய கொள்கை எல்லாத்துலேயுமே நான் 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 என்னுடையது என்னுடையது இதை வேணால் தருதோ தவிர பெருசாக புண்ணியத்தையோ யோகத்தையோ அங்கே எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லை. அப்போ அவர் நல்லவராக வாழ்ந்தும் கூட, நல்லவராக நேர்மையாக மக்களுக்காக வாழக்கூடிய நபராக இருந்தும் கூட, அவருக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம், பெருமைப்படுத்தக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது அங்கே இல்லை. சராசரி மனுஷனாக தான் இருக்க. அப்போது அந்த குடும்ப நபர்களும் சரி, அந்த சொந்த பந்தங்களும் சரி, வரக்கூடிய மக்களும் சரி, வாடிக்கையாளர்களும் சரி, அவரை கொண்டாடுவதற்கு ஆள் இல்லை. ஆனால் அவர் அவ்வளோ பாசமாக எல்லாத்து மேலே இருக்கார். அப்போ இந்த ஆட்சி பெற்ற கிரகங்கள் மட்டும் என்ன பண்ணிடுது? இல்லை. காரணம் தசாபுத்தி. அப்போ இந்த தசாபுத்தி கிரக வலிமையை விட, ஸ்தான பலத்தை விட, பாவங்களை விட, குடுப்புணையை விட தசாபுத்தி அப்படி அடித்து தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ இதை அடித்து தும்சம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா, உனக்கு யோகம் இருக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு சந்திர பகவான் வழி விடுறாரா அப்படிங்கிறதான் கான்செப்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், சந்திர பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணுமா? நல்லா இருந்து ஆகணும். சந்திரன் அன்றாட ஜீவனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திர பகவான் அன்றாட காட்சிங்கிறாங்கல்ல, அன்றாட 3 நேரமும் அடுப்பில் சாப்பாடு வச்சு சாப்பிட்றாங்கன்னா சந்திர பகவான் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். சுட சுட எல்லாமே சாப்பிட்றாங்கல்ல, இவங்களுக்குலாம் சந்திர வலுவாக இருக்குன்னு அர்த்தம். நிஜமே சொல்லுவாங்க, ஐயா நான் அன்றாடம் காய்ச்சிங்க ஐயா அப்படின்னா அது வேற. அன்றாட நான் உழைச்சி கொண்டுட்டு வந்தால் தான் என் வீட்டில் கஞ்சிங்கிறது அது வேற. சந்திரன் அன்றாடம் காட்சிக்கு அதிபதி அப்படிங்கும்போது, இந்த சந்திரன் எந்த அளவுக்கு பாதிக்குதோ அவர்கள் அன்றாட சம்பாதித்து கொண்டு வந்த பிறகுதான் வீட்டில் அடுப்பு பற்ற வைக்க முடியும். இப்படியும் ஒரு குடும்பங்கள் உண்டு. இன்னொரு அன்றாடம் காட்சி இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் பலமாக இருக்கும் பட்சத்தில், பலம் மீன்ஸ் ஆட்சி உச்சம், பௌர்ணமியை நோக்கி போகிற சந்திரன். இப்போது என்னுடைய ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுர்த்தசி திதி பௌர்ணமிக்கு பக்கத்தில் போயிடுச்சு. முழு பௌர்ணமியை தொடக்கூடிய சந்திரன். நிஜமாலுமே பார்த்தீங்கன்னா, சூடாக செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டாதான், கொஞ்சமாக சாப்பிட்டா நிறையாவும் சாப்பிடுவேன். அந்த சூடாக கொதிக்க இருந்தால் தான் டீ ஆகட்டும், பச்சனங்களாகட்டும், சாப்பாடாகட்டும் சூடாக இருந்தால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். 6 நாளும் சாப்பிடுவேன், அது வேறு விஷயம். ஆனால் அந்த சூடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். சுட ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது சாப்பிட்டாகணுங்கிற மாதிரி இருக்கும். இது ஏன் கொடுக்குதுன்னா, அந்த பௌர்ணமியினுடைய பலம். அப்போ இந்த மாதிரியே அந்த சந்திரன் வலுப்பெறும் பொழுது, திக்பலம் பெறும் பொழுது, வர்க்கோத்தமம் பெறும் பொழுது, உச்சபலம் பெறும் பொழுது, சுபர்களால் பார்க்கப்படும் பொழுது, ஆட்சி பலம் பெறும் பொழுது, 5-9 இருக்கும் பொழுது, லக்னத்திற்கு 5-9 இருக்கும் பொழுதெல்லாம் இது பயங்கரமான ஒரு வலுவை செய்யுது. இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சூடாக செஞ்சு இட்லி அப்படி கொதிக்க சூடாக பொங்கல், சூடாக இட்லி, அது சும்மா 2 தான், அப்படி லைட்டாக தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் சூடாக பட்சணங்கள். அப்புறம் காலையில் செஞ்சதை மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க. மத்தியானம் அதே மாதிரி சூடாக பொரியல் அரியல் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்குவாங்க. திருப்பி பார்த்தா ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு வட்சணங்கள், அப்படி ஒரு சூடாக கொதிக்க ஒரு பச்சி சொஜ்ஜி. அப்போ மறுபடியும் நைட்டு சூடாக ஒரு லைட்டாக ஒரு 2 சப்பாத்தி சூடாக அப்படி எடுத்துக்குவாங்க. சூடாக 1/2 டம்ளர் பால், சூடாக ஒரு காஃபி. இது நீங்கள் இந்த சாப்பிட்ற கேட்டகரியெல்லாம் பாருங்களேன், சந்திரன் வலுவாக இருக்கும். சுபகிரகங்களால் பார்க்கப்பட்ட சுபகிரக சேர்க்கை, சந்திர பகவான் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம், அது வேற லெவல்.
அது அன்றாடங்காச்சு. அப்போ அன்றாட ப்ராசஸ் மார்க்கெட்டிங் சொல்கிறோம் இல்லையா? இப்போ மல்லிகை கடைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த சந்திரன் பலம் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் மல்லிகை கடை வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் தான் விற்பாங்க. நீங்கள் பழைய பொருளை ஒரு ஒரு செல்லு வச்சிருச்சு, ஒரு ஜீரகத்தில் செல்லு வச்சிருச்சு அப்படின்னா, புழு வச்சிருச்சு அப்படின்னா அதை சலிச்சுட்டு வெயிலில் வச்சு சலிச்சுட்டுலாம் வைப்பாங்க மல்லிகை கடையில் பார்த்துருக்கேன். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்கும்போது அதை தூக்கி போட்டுட்டு அந்த ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாலும் நல்லா வைக்கணும் அப்படிங்கிற தரமெல்லாம் இருக்கும். அந்த தரமான காய்கறிகள் அப்படி தான் காஞ்சிடுச்சுன்னா யாருக்காவது தூக்கி கொடுத்துருவாங்க. ஒரு காய்கறி எவ்வளோ மிச்சமானாலும் பழசாயிடுச்சுன்னா நைட்டு எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்துருவாங்க. காலையில் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வைப்பாங்க. இதெல்லாம் சந்திரன் பலம் பெற்றவர்கள். வாங்குறவங்களும் அப்படி தான், விற்கிறவங்களும் அப்படி தான். அப்போ மார்க்கெட்டிங் அன்றாட ப்ராசஸ், ஏற்றுமதி இறக்குமதி, டிரான்ஸ்போர்ட்டு, அன்றாட ஆட்டோ ஓடுறது, பஸ்ஸு சம்மந்தப்பட்டது, டெய்லியும் சில்லற பஸ்ஸில் பார்த்திங்கன்னா டெய்லியும் அன்றாட வருமானம் எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதை டேலி பண்ணுறது. இந்த எல்லா ப்ராசஸும் பார்த்திங்கன்னா அன்றாட ப்ராசஸ், அன்றாட வருமானம், அன்றாட அன்னைக்கு தோணி அன்னைக்கு சாகிற ஒரு சொல் உயிரிடம் மாதிரி அன்னைக்கு தோன்றி அன்னைக்கு எடுக்கக்கூடிய லாபம் என்ன அப்படின்னு கணக்கை பார்த்து டேலி பண்ணக்கூடிய விஷயம் சந்திரன். இவர் ஒரு ஜாதகத்தில் கெட்டாங்கன்னா அவன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்குங்கிறது 4 நாள் ஆகும். ஆனால் இது பலமாச்சுன்னா அவனுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு இடத்துல இருப்பானா 10 இடம் சுற்றிட்டு வந்து கணக்கு பார்த்து 10வது நைட்டு 10 மணிக்காக இருந்தாலும் 9 மணிக்காக இருந்தாலும் அந்த கணக்கை செட்டில் பண்ணி கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போவான். அந்த கணக்கை டேலி பண்ணிட்டு தான் அவன் படுப்பான். இதெல்லாம் இன்றைய ப்ராசஸ். பேங்க்லாம் பாருங்க, இன்னைக்கு கணக்கு இன்னைக்கு ஒப்படைச்சிட்டு போ. சந்திரன் குரு காம்பினேஷன்லாம் வரும். இன்னைக்கு கணக்கு இன்னைக்கு ஒப்படை, நாளைக்கு வச்சிருக்காத. அப்போ இந்த ப்ராசஸுக்கு உண்டான அமைப்பு அப்படிங்கிறது சந்திரன் வேணும். இந்த சந்திரன் பாதிக்கப்பட்டால் பௌர்ணமியினுடைய தரிசனம் 6 மணி நேரம் மத்தியானத்துக்கு மேலே, மத்தியானம் 1 மணிக்கு 1:30 மணிக்கு சாப்பிட்றதோட விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபுட்டு எடுக்காதீங்க. நைட்டு 7 மணிக்கு பௌர்ணமி, 6 மணிக்கு மேலே பௌர்ணமி நிலவு வருது அப்படின்னா அந்த நிலவை அந்த காஞ்ச வயிறோடு, இதைத்தான் விரதம்ன்றான், காஞ்ச வயிறோடு ஒரு 6 மணி நேரம் அந்த சந்திர பகவானுடைய பௌர்ணமி நிலவினுடைய வைப்ரேஷனை ஈர்த்து எடுக்கிறதுக்கு பாடியில் கர்மா இருக்கக்கூடாது, வெயிட் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு வாசலில் கட்டலாம் போட்டோம், அல்லது கிரிவலம் போகிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. சுற்றி வர அன்னதானம். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா தட்டி விழுந்த அன்னதானம். அப்படி சன்னங்க கச்ச 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 கச்சன்னு சுற்றுறாங்க. அத்தனை கூட்டங்களுக்குள்ள அந்த வைப்ரேஷன் கிடைக்குதா அப்படின்னா கூட அத்தனை பேத்துக்கு தான் கொடுக்குது. ஆனாலும் குறைய 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 உணவு அருந்திக்கொண்டே செல்கிறார்கள். அது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஒரு இடத்துல வச்சுக்கலாம், சுற்றி வந்து தான் சாப்பிடணும். இது எப்படி அப்படின்னா அந்த உடம்பை வருத்தி கொண்டே செல்லும் பொழுது அந்த சந்திர பகவானுடைய வைப்ரேஷன் முழுமையாக ஈர்க்கப்படும், ரிசீவ் ஆகும். அதுக்கு நம்ம அப்படி போல போக தேவையில்லை. அழகாக கட்டலில் மொட்டை மாடியில் ஒரு கட்டலை போட்டு நீட்டாக ஒரு பாயை விரித்து நீட்டாக படுத்துட்டு ஒரு பால் 1/2 டம்ளர் பால் சோறோ தயிர் சோறோ அந்த நிலவுலையில் வச்சுட்டு ஒரு 6 ஹவர் கழித்து அதை சாப்பிட்டுட்டு அப்படி படுத்து தூங்கலாம். ஃபுல்லாக ரிசீவ் ஆகிருக்கும் சந்திர பகவானுடைய பலம். டெய்லி ஒரு 1/2 டம்ளர் பால் எடுக்கலாம். காலையில் எந்திரிக்கும் போது மனமும் செயலும் சிந்தனையும் தூய்மையாக இருக்கும். இன்னும் முழுமையாக பலன் வேண்டுமென்றால் திருப்பதி சென்று ஒரு நாள் அங்கு தங்கி, எந்த அளவு பலம் குறைந்திருக்கிறதோ அத்தனை நாட்கள் அங்கு தங்கி, அது சேவையாகவோ அல்லது வழிபாடாகவோ தரிசனமாகவோ அங்கே தங்கி அங்கே அந்த தண்ணியில் புஷ்கரணியில் குளிச்சு அந்த பெருமாளை பூஜித்து அந்த சந்திரனோட ரிசீவ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு உப்பு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நம்ம உப்பு ஜாடையில் போட்டு சந்திர பகவானை கூடவே கூட்டிகிட்டு வந்துடலாம். இதெல்லாம் இன்னும் எக்கச்சக்கமான பரிகாரங்கள் சந்திர பகவானுக்கு உண்டு. மீண்டும் சந்திர பகவான் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எந்த மாதிரி செயல்பாட்டை வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேறொரு பதிவில் அடுத்த பதிவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களுடைய விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.